வணக்கம். குரு பெயர்ச்சி பலன்கள் 2026ல கன்னி ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். ஒரு வருட பலன்களை இந்த 3 நிமிடத்தில் சுருக்கமாக பார்க்க போறோம். கன்னி ராசிக்கு 11ஆம் இடமான லாபஸ்தானம், ஆசை நிறைவேறும் இடமான கடக ராசியில் குரு உச்சம் பெறுகிறார். திருக்கணிதத்தின்படி ஜூன் 1ஆம் தேதி நள்ளிரவும், வாக்கியத்தின்படி மே 26ஆம் தேதியும் இந்த குரு பெயர்ச்சி நடந்தது. இந்த குரு பெயர்ச்சியில் 100க்கு 99% யோக பலன்களை பெறப்போற ராசி கன்னி ராசி. காரணம் 11ஆம் இடம் தான் லாபஸ்தானம். அந்த லாபஸ்தானத்தில் பணத்தை குறிக்கக்கூடிய குரு உச்சம் பெறுகிறார். ஆசை நிறைவேறும் இடமும் 11ஆம் இடம் தான். 6லிருந்து 60 வயது வரைக்கும் உள்ள எல்லோருக்குமே அவர்களின் ஆசை கட்டாயம் நிறைவேறும். உங்களுடைய கனவு இப்பொழுது கட்டாயம் நிறைவேறும் ஒரு அற்புத காலகட்டம். நீண்ட காலமாக நடக்காத எந்த விஷயத்தையும் நடத்தி கொள்ளலாம். நீங்கள் எந்த புதிய முயற்சிகளில் ஈடுபட்டாலும், கடந்த காலங்களில் நீங்கள் செய்த முயற்சிகள் பலனளிக்காமல் போனாலும் இந்த காலகட்டத்தில் பலனளிக்கும். காரணம், உங்களுடைய 11ஆம் இடத்தில் உச்சம் பெற்ற குரு உங்கள் ராசிக்கு 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானத்தை, விருச்சிக ராசியை பார்க்கிறார். குரு பகவான் 11ஆம் இடத்தில் அமர்ந்து உங்க ராசிக்கு 5ஆம் இடத்தை பார்க்க போறார். அது மகர ராசி. 5ஆம் இடம் குழந்தை பாக்கியத்தையும், பூர்வீக சொத்தையும், பூர்வ புண்ணியத்தையும், பதவியையும் குறிக்கக்கூடிய இடம். அப்ப அரசியலிலோ, சமூக அமைப்பிலோ, ஒரு நிறுவனத்திலோ எனக்கு ஒரு பதவி கிடைக்கலன்னு ஆசைப்பட்டவர்களுக்கு விரும்பிய பதவி உங்களை தேடி வரும். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு அல்லது 2வது குழந்தை கிடைக்காதவர்களுக்கு குழந்தை பாக்கிய ஏக்கம் தீரும். பூர்வீக சொத்து வரல அல்லது முறையாக உங்களுக்கு வந்து சேரல, எனக்கு பாரபட்சமாக ஓரவஞ்சனையாக சொத்துக்கள் வழங்கப்பட்டிருக்குன்னா இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு முறையாக அசையும் அல்லது அசையா சொத்துக்கள் சரியாக வந்து சேரும். 7ஆம் இடமான மீன ராசியை குரு பார்க்கிறார் தன்னுடைய 9ஆம் பார்வையால். மீன ராசியில் இப்பொழுது சனி பகவான் அமர்ந்திருக்கிறார். அங்கிருக்கும் சனி உங்கள் ராசியையும் பார்க்கிறார். அப்படிப்பட்ட சனி உங்கள் ராசியை பார்த்ததால் தான் கடந்த ஒரு வருடமாக நிறைய விஷயங்கள்ல உங்களுக்கு ஒரு மந்த நிலைமை, ஒரு தடை, ஒரு தாமதம் இருந்திருக்கும். எதை போய் நீங்க முயற்சி செஞ்சாலும் கொஞ்சம் ஸ்லோவா இருக்கும். இப்பொழுது குரு உச்சம் பெற்று உங்களுக்கு அந்த சனி பகவானை பார்ப்பதால் சுபத்துவமான பலன்கள் சனியால் கிடைக்கும். வேலையாட்கள் பற்றாக்குறை, சரியான வேலையாட்களின் ஒத்துழைப்பு இல்லாத நிலைமை, இதுவும் இப்பொழுது சரியாகும். வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும். தொழில் வியாபாரத்தில் மந்தமாக இருந்தவர்களுக்கு தொழில் வேலை வாய்ப்பில் பெரிய அளவில் வெற்றி கிடைக்கும். புதிதாக தொழில் தொடங்கும் ஆசை நிறைவேறும். கலைத்துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு வாய்ப்பு கிடைக்கலன்னு கவலையோடு இருக்கீங்களா? நல்ல நல்ல வாய்ப்புகள் வரிசையாக வரும். விவசாயத்தில் பொன்னான காலகட்டம். மன நிறைவாகவும் மன நிம்மதியாகவும் இருக்கும் ஒரு அற்புதமான காலகட்டத்தை இந்த குரு பெயர்ச்சியில் குரு பகவான் ஏற்படுத்தி தருவார். மொத்தத்தில் கன்னி ராசி அல்லது கன்னி லக்னத்தில் பிறந்தவர்களின் லைஃப் செட்டில் ஆகக்கூடிய காலம், கனவு நனவாகக்கூடிய காலம், ஆசை நிறைவேறக்கூடிய காலம்